கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன் அப்படின்னு சொல்றான். புரியுதா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நூறுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா முதல்ல படிச்சது யார? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நூரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரப்போறாங்க அப்படிங்கறத முன்னாடியே எல்லா நபிமார்களும் சொல்றாங்க. நான் தான் முதலில் படைக்கப்பட்டேன் அப்படிங்கறத எங்க சொல்றாங்கன்னா ஹதீஸ்ல சொல்றாங்க. எல்லாரும் மௌத்தா போயிருவோம். சூர் ஊதுன பிறகு எல்லா பேருமே செஞ்சிருவோம், மௌத்தா போயிருவோம். மௌத்தா போன பின்னால முதலில் யார் எழுப்பப்படுவா அப்படின்னு சொல்லி கேட்டா, யார் முதலில் படைக்கப்பட்டாரோ அவர் தான் முதலில் எழுப்பப்படுவார். முதலில் யார் படைக்கப்பட்டாரோ அவர் தான் முதலில் எழுப்பப்படுவார். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், கமா பதஅக்கும் தஅவுதுன், நீங்க எப்படி வந்தீங்களோ அல்லாஹ் தஆலா எப்படி ஆரம்பிப்பானா, கமா பதல்னா அவ்வல் கல்கி நுழைதுஹு, படைப்புகளில் முதலாவதை நாம் எப்படி தொடங்கினோமோ, எப்படி நம்ம படைக்க ஸ்டார்ட் பண்ணோமோ, யாரை ஃபர்ஸ்ட் படைச்சோமோ அவங்க தான் நம்ம என்ன செய்வோம், முதல்ல எழுப்போம். அப்படின்னு பார்த்தா யாரை ஃபர்ஸ்ட் எழுப்பணும்? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் தான் நம்ம முதல்ல எழுப்பணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபைன்ன நாஸ யஸ்அகுன யௌமுல் கியாமா, கியாமத் நாள்ல எல்லா பேருமே மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க. ஃபஅகூனு அவ்வல மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்து, பூமி பொளந்து முதல்ல வரக்கூடிய ஆள் யார் தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். புரியுதா? இதே மாதிரி பல இடங்கள்ல சொல்றாங்க, லீ ஹம்சுத்து அஸ்மாஇ, எனக்கு 5 பேர். யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு 5 பேர் இருக்கு. ஆனா முஹம்மது சொல்லணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றோமா? சொல்லு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு. ரசூலுல்லாஹ் சொன்ன பேர் அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது மாஹி அப்படின்னு பேர். என்னது? மாஹி அப்படின்னு சொன்னா அனல்லதி யமுல்லா பில் குஃப்ர, என்னை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா குஃப்ரியை அடிக்கிறான், அதனால எனக்கு மாஹின்னு பேரு. அனல் ஹாசிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லதி யுஹ்ஷரு நாசு அலா கதமி, என்னுடைய பாதத்தில் தான் எல்லா படைப்புகளும் எழுப்பப்படும். முதல்ல யார் தான் எழுப்பப்படுவா? அதனால ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பேரே இருக்கு, ஆஷிக் அப்படின்னு. முதல்ல யாரை படைக்க போய் தான் முதல்ல எழுப்புறான்? ரசூலுல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹ்வை இந்த பூமியில் நபியவர்கள் வந்தது மனித உருவத்தில் வந்தது எப்ப? ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னால. புரியுதா? ரசூலுல்லாஹ் என்னவாக படைக்கப்பட்டாங்க? முதல்ல எப்ப படைக்கப்பட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப என்னவா இருந்தாங்க? நபியா இருந்தாங்க, நூறா இருந்தாங்க. புரியுதா?